வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளான லஞ்ச் மெனு அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளான லஞ்ச் மெனுங்க. சொரக்காய் சாம்பாரும் அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுமே நல்ல கறி டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சீங்களாக்கா அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க உருளைக்கிழங்குங்க. அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி ஒரு சொரக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படின்னு பார்க்கலாம். நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், லஞ்ச் காம்போலாம் போட்டிருக்கேன். இப்போ துவரம் பருப்பு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கழுவி ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சிருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்துக்காங்க. இல்லைனாலும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சொரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் குக்கரில் போடுறனால ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி அதையுமே ஒரு சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை பொறுத்து 1 விசிலேருந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு ஊறதுனால டக்குன்னு பருப்பு வெந்துடும். இப்போ பருப்பு நமக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இதுலேயும் இப்போ ஒரு பொடி வறுத்து எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு. இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 1 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2-3 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி எடுத்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ இருக்கீங்களோ வீட்டில் அவ்வளோ பக்கம் நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம அந்த வறுத்து பிடிச்சது நம்ம மசாலையும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து கலந்துட்டு இப்போ 2 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் உப்பு காரம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா இப்போ நமக்கு போட்டதே சரியாகும். நான்வெஜ் சாப்பிட முடியலைன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்க இவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி சின்ன சேர்த்துட்டு தக்காளி உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த சாம்பார் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க.
சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார், சுரக்காய் சாம்பார். ரொம்ப உடம்புக்குமே நல்லது சுரக்காய். வாரத்தில் ஒரு நாள் சுரக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெயிட் உள்ளவங்களாம் நல்லா நீர் இறங்கி போகிறனால வெயிட்டும் குறையும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சுரக்காய் யார் வேணாலும் சாப்பிட்லாம். பத்திய காய் தான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி கூட சுரக்காய் சமைச்சு சாப்பிடலாம். சுரக்காயில் சாம்பார் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதிக்க வரட்டும். இப்போ நல்லா சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க. தலைன்னு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். மல்லிச்செடியும் சேர்த்தாச்சு. உப்புமே கரெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது சாம்பார். 2 நிமிஷம் ஒரு சாச்சு மூடிக்கோங்க. இல்லைனா பருப்பு சாம்பாரில் நமக்கு தட்டை பொங்கி தட்டிடும். அதனால் இது பிகினஸுக்கு அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையாக இருக்குங்க. இந்த அளவுக்குனாலும் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி லன்ச் மெனு ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். ரெசிபிலாம் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா தேவிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.